ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா சன்னா மசாலா, ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா. காலையில் ஏஞ்சோன்னா பசங்களுக்கு என்ன பேக் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா சப்பாத்தி இல்லைனா பூரி இந்த சன்னா மசாலா பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் டாட்டருக்கு இதான் நான் இன்றைக்கி பேக் பண்ணேன். சன்னா வந்து நைட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 4 விசில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் 3 வெங்காயம் 3 தக்காளி அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஸ்மூத்தியாக. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது போட்டு நல்லா வதங்கின பிறகு அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஏற்றது இந்த டிஷ்ஷு. அப்புறம் வேக வச்ச சென்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்வீட்டான ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி. இறக்கும் போது கொஞ்சம் வந்து நம்ம சன்னா மசாலா போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது சப்பாத்தி பூரி தோசை கூட நீங்கள் சர்வ் பண்ணும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப காரமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும், 2 ஸ்பூன் சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சன்னா மசாலா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். உங்கள் பசங்க சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.